பகுதிகளில் ஜூன் 18ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரியின் சில இடங்களில் அடுத்த 5 நாட்கள் இயல்பை விட வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பை குறிக்கும் கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை இரவு 11:30 மணி வரை சுமார் 3 மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 3வது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக பிரதமர் மோடி வியாழக்கிழமை இத்தாலிக்கு புறப்படுகிறார். வரும் 14ஆம் தேதி இத்தாலியில் நடக்கும் 50வது G7 உச்சி மாநாட்டில் சிறப்பு பார்வையாளராக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை ஏற்று பிரதமர் மோடி அங்கு செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள 40க்கு 40 என்ற வெற்றி மத்தியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜூன் 15 கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ள திமுகவின் முப்பெரும் விழாவில் பங்கேற்க தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் மடல் வெளியிட்டுள்ளார். புதிதாக அமையவுள்ள 18வது மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். கூட்டம் தொடங்கி முதல் 3 நாட்கள் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியும் சபாநாயகர் தேர்வும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். காலை 9:30 மணி முதல் இரவு 8 மணி வரை சட்டப்பேரவை கூடும் என்றும் முதல் அமர்வு காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 20ஆம் தேதி முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 9 நாட்கள் மட்டுமே கூட்டத்தொடரை நடத்துவதற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக கொறடா SP வேலுமணி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் ஆகியோர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த பிறகு 100 நாட்கள் வரை கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக ஆந்திராவின் முதலமைச்சராக பதவியேற்றார். கண்ணாவரம் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள கேசரப்பள்ளி IT பூங்கா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அவருக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் மோடி ஆரத் தழுவி வாழ்த்து தெரிவித்தார். தொண்டர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் பதவியேற்றுக் கொண்ட சந்திரபாபு நாயுடுவை மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிதின் கட்கரி ஆகியோரும் வாழ்த்தினர். ஜனசேனா தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடுவின் மகன் நர லோகேஷ் உள்ளிட்ட 24 பேர் ஆந்திர அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பவன் கல்யாண் தனது சகோதரர் சிரஞ்சீவியின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றார். ஆந்திர பிரதேச துணை முதலமைச்சராக நடிகர் பவன் கல்யாண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நடைபெற்று முடிந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் 21 இடங்களில் ஜனசேனா கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் நடிகர் பவன் கல்யாணுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நர லோகேஷ் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பிரதமர் மோடியிடம் ஆசி பெற்றார். அப்போது அவர் பிரதமர் மோடியின் காலில் விழ முயன்றார். 2 முறை காலில் விழ முயன்ற போதும் அதை பிரதமர் மோடி தடுத்து நிறுத்தினார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மனைவியை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி நலம் விசாரித்தார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரஜினியை சந்தித்து குசலம் விசாரித்தார். ஒடிஷா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மோகன் மாஜி பதவியேற்றுக் கொண்டார். ஒடிஷா சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாஜக முதன்முறையாக அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற மோகன் மாஜிக்கு பிரதமர் மோடி மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தாரகை கத்பத் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். சபாநாயகர் அறையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர்களை வழங்கினார். மாவட்ட வாரியாக பள்ளிக் கல்வியை மேம்படுத்த குழு அமைத்திட உத்தரவிட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா கடிதம் எழுதியிருக்கிறார். அத்தோடு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அக்கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 10ஆம் தேதி வெளியிடப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் பொறியியல் படிப்புக்கு 2,54,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மனு கொடுத்துள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் டெல்லிக்கு நேரில் சென்று மனு அளித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழிசை விளக்கம் அளித்ததால் டென்ஷனான அமித்ஷா கை விரல்களை உயர்த்தி கோபத்துடன் தான் சொல்வதை மட்டும் கேட்குமாறு கூறியது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. ஆந்திராவிலிருந்து சென்னை திரும்பிய தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்தில் எல்லாம் நன்மைக்கே என்பது போல சைகை காட்டினார். தங்களிடம் அமித்ஷா என்ன கூறினார் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு குவைத்தின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை இந்திய தூதரக அதிகாரிகள் சந்தித்து ஆறுதல் கூறினர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இந்திய தூதரகம் உரிய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இந்தியர்கள் உட்பட 49 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததால் வீடுகளில் யாரும் சமைக்க வேண்டாம் என நகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வெட்ட வெளியில் தஞ்சமடைந்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கியதில் 15 வயது சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி விசிகே மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிக்கு ஸ்ட்ரெச்சர் வழங்கப்படவில்லை என எழுந்த புகாரில் 2 பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு இது தொடர்பாக அவசர சிகிச்சை பிரிவு பணியாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கலைஞரின் நினைவு நாள் ஆகஸ்ட் 7 என்பதற்கு பதில் ஜூலை 7 என தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கும் நிலையில் அதனை மாணவர்களுக்கு திருத்தி கற்பிக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாடப்புத்தகத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக பள்ளி கல்வித்துறைக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் 346 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்தார். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்ற அவர் கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 35.79 கோடி சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய மனைவி ரம்யா ஆகியோர் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனையடுத்து ஜூன் 12ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். அக்வாஃபினா நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த தவறியதால் நிறுவன மேலாளர்களுக்கு திருநெல்வேலி நுகர்வோர் நீதிமன்றம் பிடி ஆணை பிறப்பித்துள்ளது. அக்வாஃபினா குடிநீர் சுத்தமானதாக இல்லை என வாடிக்கையாளர் தொடர்ந்த வழக்கில் அந்த நிறுவனத்திற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய புறநகர் ரயில் தொடர்ந்து காலதாமதமாக வருவதாக கூறி கூடுவாஞ்சேரியில் ரயில் நிலைய அதிகாரியை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததே ரயில்கள் தாமதத்திற்கு காரணம் என்றும் பயணிகள் குற்றம் சாட்டினர். சென்னை புளியந்தோப்பில் உள்ள ஆல்பா பிரியாணி கடையில் வழங்கப்பட்ட கெட்டுப்போன பிரியாணி குறித்து கேள்வி எழுப்பிய வழக்கறிஞரை கடை ஊழியர்கள் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரேம்குமார் என்பவரை தாக்கியதாக கடை உரிமையாளரும் நாம் தமிழர் கட்சி இளைஞர் அணி நிர்வாகியுமான பௌசன் ஷெரீப் உட்பட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் வழக்கறிஞர் கௌதம் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 3 பேரை கைது செய்தனர். கமலேஷ், நித்யானந்தம், பார்த்திபன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கமலேஷும் கௌதமும் நண்பர்கள் என்றும் கமலேஷின் உறவினரை தாக்கியவருக்கு ஆதரவாக கௌதம் செயல்பட்டதால் இந்த கொலை நடந்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் சமூக விரோதிகளால் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் போராட்டம் அறிவித்திருக்கிறது. கொலை சம்பவத்தை கண்டித்து வியாழக்கிழமை போலீஸ் டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் மோதாட்டியை பேனாவால் குத்தி கொலை செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். உறவினர்களின் பராமரிப்பில் இருந்து வந்த வேலம்மாள் கண்கள், முகம் மற்றும் வயிற்று பகுதியில் பேனாவால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணை தண்ணீரை நம்பியே காவிரி டெல்டா பாசனம் உள்ள நிலையில் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து வழக்கமாக தண்ணீர் திறந்துவிடப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாதது வருத்தமளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிலத்தடி நீரை கொண்டு குறுவை சாகுபடி செய்ய விவசாயிகளை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வேலூரில் அரசு நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். மேலும் காலில் விழுந்து பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுததால் வீடுகளை இடிப்பதை நிறுத்திவிட்டு அதிகாரிகள் திரும்பி சென்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு தனக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் உறவினர்களுடனான சொத்து பிரச்சினை காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரை போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது மகன்கள் 3 மற்றும் சகோதரர் ஆகியோர் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். அமைச்சர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 2 மாதங்களுக்கு முன்பு வழக்கறிஞருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செம்மஞ்சேரி பெண் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி OMR சாலையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண் ஆய்வாளர் மீது துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து 2 மாதங்களாகியும் நடவடிக்கை இல்லாததால் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் குதித்தனர். குடிநீர் வசதி செய்து தரக்கோரி தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு மனு அளிக்கச் சென்ற துப்புரவு பணியாளர்களை திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் நிபந்தன் சாதி பெயரை கூறி திட்டிய வீடியோ வெளியானது. இது தொடர்பான புகாரில் அவர் மீது SC/ST பிரிவின் கீழ் 3 மாதத்திற்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜனசேனா கட்சியின் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாணுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் நல்லாட்சி நடக்கவும் மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதற்கும் அவர் துணை நிற்பார் என உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது என கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றார்.
பெங்களூரு நகரை 5 மாநகராட்சிகளாக பிரிக்க மாநில காங்கிரஸ் அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள 28 மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் 9 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பெங்களூரு மாநகராட்சிக்கு விரைவில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் முதலமைச்சர் சித்தராமையா புதிய வியூகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் 4 வயது குழந்தைக்கு H9N2 என்ற பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டு குணமானதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீவிர சுவாச நோய் பிரச்சனை, காய்ச்சல் மற்றும் அடிவயிற்று பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தை 3 மாத சிகிச்சைக்கு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் டேங்கர் லாரி மாஃபியாக்கள் தண்ணீர் திருடுவதை தடுக்க என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறித்து டெல்லி அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தண்ணீரை சேமிக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மஞ்சுமல் பாய்ஸ் பட தயாரிப்பு நிறுவனம் வாங்கிய பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியதாக எழுந்த புகார் குறித்து அதன் தயாரிப்பாளர் ஷோன் ஆண்டனியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் படத்தின் வசூல் மூலம் கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுவதாக எழுந்த புகார் குறித்தும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. உத்தரகாண்டில் மீண்டும் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. கடந்த நவம்பர் மாதம் முதல் ஏற்பட்டுள்ள 910 காட்டுத்தீ விபத்துகளில் 1000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட காடுகள் அழிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நைனிடால் இமயமலை தர்ஷன் பகுதியில் உள்ள காடுகளில் மீண்டும் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து புதுச்சேரி முழுவதும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். அப்போது மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் மலர்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொலை வழக்கில் கைதான பிரபல கன்னட நடிகர் தர்ஷனின் கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தனது தோழியை மிக மோசமாக திட்டி சமூக வலைதளம் மூலம் செய்தி அனுப்பியதற்காக தனது ரசிகரையே கடத்தி கொலை செய்ததாக நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் 300 கோடி ரூபாய் சொத்துக்காக மாமனார் மீது காரை ஏற்றி கொலை செய்த மருமகளை போலீசார் கைது செய்தனர். இதற்காக 1 கோடி ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி மாமனாரை கொலை செய்து அதனை விபத்து போல மருமகள் நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்தது. கேரள மாநிலம் கண்ணூரில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக பள்ளம் தோண்டியதால் திடீர் மண் சரிவு ஏற்பட்டு வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. வீட்டில் இருந்தவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் சேதமான வீட்டை வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு சென்றனர். தொழிலதிபர் எலான் மஸ்க் தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ஊழியர் மற்றும் முன்னாள் பயிற்சியாளருடன் உடலுறவு கொண்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு பெண்ணிடம் தனது குழந்தையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 280 ரூபாய் உயர்ந்து 53,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 35 ரூபாய் அதிகரித்து 6,680 ரூபாய்க்கும், வெள்ளியின் விலை கிலோவிற்கு 800 ரூபாய் அதிகரித்து 95,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கஞ்சா புகைத்தது குறித்து பெண் போலீசில் புகார் அளித்ததால் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படும் நிலையில் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக சுவர் ஏறி குதித்த போது இருவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கம்போடியாவிற்கு ஆட்களை கடத்த உதவும் சுமார் 202 சமூக வலைதள பக்கங்களை முடக்க மத்திய வெளியுறவுத்துறைக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரி ராஜ்குமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் போலி ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாற வேண்டாம் என கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் அருவிக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதியில் ரேஷன் கடை திறக்க வலியுறுத்தி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவரை போராட்டக்காரர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வார சந்தையில் 5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஆடு ஒன்று 8,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையாக சந்தை தொடங்கிய 3 மணி நேரத்திலேயே அனைத்து ஆடுகளும் விற்று தீர்ந்தன. கடலூர்
மாவட்டம் பண்ருட்டி அருகே முத்துமாரியம்மன் கோவிலில் அம்மன் தாலி மற்றும் உண்டியல் பணம் திருடு போனது. அம்மன் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலியை திருடிய மர்ம நபர் உண்டியலை உடைத்து 1 லட்சம் ரூபாயை எடுத்து சென்றிருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே புதிதாக கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்ட போதும் சாலையில் கழிவுநீர் தேங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கால்வாய்க்கு நடுவே உள்ள மின் கம்பங்கள் மற்றும் குடிநீர் குழாய்கள் அகற்றப்படாததால் குடியிருப்புகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாஞ்சோலை ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ள முடிவு செய்த பிபிடிசி நிறுவனம் அங்குள்ள தொழிலாளர்கள் வீடுகளை காலி செய்வதற்கு 3வது காலக்கெடுவை அறிவித்துள்ளது. தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட குடியிருப்புகளை 45 நாட்களுக்குள் காலி செய்து நிர்வாகத்திடம் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற லாரியின் பின்புறம் VDM என்ற தனியார் பேருந்து மோதியதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே முந்திச் செல்வதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாவதியின் கணவரும் ஊராட்சி எழுத்தரமான அமர்நாத் என்பவர் தமது பாரில் வேலை செய்யும் ஆட்கள் மூலம் மது விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 3 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இரவு பெய்த மழையால் மாப்போசி சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்த நிலையில் இப்பிரச்சினைக்கு நகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் 23 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெள்ளி கொலுசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வரும் நிலையில் பொலிரோ ஜீப்பில் எந்தவித ஆவணங்களும் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 23 கிலோ வெள்ளி கொலுசுகள் சிக்கின. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஸ்கார்பியோ கார் தீப்பிடித்து எரிந்து எலும்புக்கூடானது. வாசுதேவநல்லூரைச் சேர்ந்தவர் முருகன் கொல்லம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனது மகனுடன் சென்றபோது திடீரென கார் தீப்பிடித்து எரிந்தது. சென்னையில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திரைத்துறையில் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய பிரதீக்ஷா மற்றும் அவருடைய காதலன் ஏற்கனவே கைதான நிலையில் வழக்கில் தொடர்புடைய விக்னேஷ் என்ற வில்லியம், சூரிய பிரகாஷ், அஜய் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஈஷா அறக்கட்டளை சார்பில் கோவை மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டியில் கட்டப்பட்டுள்ள மின் தகன மேடையை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மின் தகன மேடையை அகற்றக் கோரி தொடர்ந்த வழக்கில் மின் தகன மேடை இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என ஈஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்த பொலிரோ வாகனத்தில் சிக்கிய ஓட்டுநரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மேல்மலை புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் உறவினர்களை இறக்கிவிட்டு காரை பார்க்கிங் செய்வதற்காக சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நட்சத்திர ஏரிக்குள் பாய்ந்தது. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே கடன் தொல்லையால் தம்பதி தற்கொலை செய்து கொண்டனர். கீழ பிள்ளையார் குளத்தைச் சேர்ந்த புரோட்டா மாஸ்டர் பாலசுப்ரமணியன் என்பவர் பலரிடம் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றதாகவும் கடன்காரர்கள் பணத்தை கேட்டு நெருக்கியதால் மனைவி ஜெயக்குமாரியுடன் விஷம் குடித்து உயிரை மாய்த்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அர்ஜென்டினாவில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி 410 அடி உயர கட்டிடத்தில் ஏறிய மலையேறும் நபரை மீட்பு படையினர் பாதுகாப்பாக கீழே இறக்கினர். பின்னர் அவரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓபன் ஏஐ செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் மற்றும் அதன் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் மீது தொடர்ந்த வழக்கை டெஸ்லா அதிபர் எலன் மஸ்க் திடீரென வாபஸ் பெற்றிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு உருவாக்கம் தொடர்பான ஒப்பந்தத்தை சாம் ஆல்ட்மேன் மீறியதாக கடந்த பிப்ரவரி மாதம் வழக்கு தொடர்ந்த நிலையில் அதனை தற்போது வாபஸ் பெற்றுவிட்டார்.
மெக்சிகோவின் தெற்கு மாநிலமான சியாபஸில் உள்ள ஒரு நகரத்தில் ரவுடி கும்பல் நடத்திய வெறி ஆட்டத்தில் வீடுகளும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியதால் தெருக்கள் வெறிச்சோடின. வன்முறையை கட்டுப்படுத்த ராணுவ படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய ராணுவத்தினரும் நட்பு நாடான பெலாரஸ் ராணுவமும் இணைந்து பெயர் குறிப்பிடப்படாத இடத்தில் வைத்து அணு ஆயுத ஒத்திகைகளை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டு நாடுகளும் தங்களது இறையாண்மையையும் எல்லைகளையும் பாதுகாக்க அணு ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர் என்பதை உறுதி செய்ய இந்த ஒத்திகை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த ஆஸ்திரேலிய பவுலர்களில் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கை சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜம்பா முந்தியுள்ளார். நமீபியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் இந்த புதிய மைல்கல்லை எட்டினார். கருப்பு நிற உடையில் எடுக்கப்பட்ட சாரா டெண்டுல்கரின் புகைப்படங்கள் இணையத்தை வட்டமடித்து வருகின்றன. சமீபத்தில் தனது மருத்துவ முதுகலை படிப்பை முடித்த அவர் சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் சாரா டெண்டுல்கரின் லேட்டஸ்ட் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் ஹாட்டின்களை பறக்க விட்டு வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சாமி தரிசனம் செய்தார். ஏழுமலையான் கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்ற நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் VIP தரிசனத்தின் மூலம் சென்று சுவாமியை தரிசித்தார். சாமி தரிசனம் செய்து வெளியில் வந்த ஐஸ்வர்யா ராஜேஷிடம் பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பல நடிகர்கள் 6 பேக்ஸ் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக தானும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்திருக்கிறார். மகாராஜா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் ஒருவேளை படத்திற்கு தேவைப்பட்டால் நிச்சயம் 6 பேக்கிற்கு முயற்சி செய்வேன் என்றார். இரவு நேரத்தில் கடற்கரையில் ஜில் செய்த நடிகை திவ்ய பாரதியின் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழையை பொழிந்து வருகின்றனர். மாஜன் உடையில் வைப் செய்த திவ்ய பாரதியை கண்ட ரசிகர்கள் வானத்தில் ஜொலிக்கும் நிலா போல கடற்கரையில் ஜொலிக்கும் நிலா என வர்ணித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள சந்தன மாரியம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் உற்சவ விழா விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்று ஊர்வலமாக சென்றனர். பின்னர் மூலவரான சந்தன மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. HMD குளோபல் நிறுவனத்தின் 2 புதிய ஃபீச்சர் போன் மாடல்கள் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டன. அதிகபட்சம் 9 மொழிகளில் இயங்கும் வசதி கொண்டுள்ள இவற்றில் இன்டர்நெட் இல்லாமல் UPI பரிவர்த்தனைகள் செய்யும் வசதி உள்ளது. HMD 105 இன் விலை $999 என்றும் HMD 110 மாடல் விலை $1199 என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனையாளராக பஜாஜ் புதிய செட்டாக் வேரியன்ட் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்திருக்கிறது. இந்தியா முழுவதும் 500க்கும் மேற்பட்ட ஷோரூம்களில் ஜூன் 15ஆம் தேதி முதல் விற்பனைக்கு தயாராக உள்ள புதிய எலக்ட்ரிக் செட்டாக் 2901 எடிஷன் ஸ்கூட்டரின் எக்ஸ் ஷோரூம் விலை 95,998 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சியரா மாடலை மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வர டாடா நிறுவனம் முடிவு செய்திருக்கும் நிலையில் வருகிற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் சியரா எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இதே காரின் பெட்ரோல் டீசல் என்ஜின் ஆப்ஷன்களையும் விற்பனைக்கு கொண்டு வர டாடா திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்படும் CNG பைக் இந்த மாதம் வெளியாகும் என தகவல் வெளியான நிலையில் அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு வெளியாகும் என்று பஜாஜ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். இந்த பைக் 100 முதல் 150 cc வரையிலான திறனை வெளிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்.